எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் கவிஞர் கண்ணன்ஜி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை வீடு வீடாக போய் சொல்லுங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கதா சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் தைரியத்தை நீங்க பாராட்டுறீங்களா சார்? இது தைரியம் இல்ல, சந்தர்ப்பவாதம். முடிந்த அளவுக்கு என்னால் எவ்வளவு பலன் அடைய வேண்டுமோ அந்த பலன்களை அடைந்து விட்டு காரியம் முடிந்தவுடன் கழுதையை ஓட்டி பொத்து என்று கிராமத்தில் பழமொழி சொல்வதைப் போல அண்ணன் பழனிசாமி அவர்கள் தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைத்தாகிவிட்டது. இனிமேல் நான் தான் ஒற்றை தலைமை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக, பாவம் அப்பாவி தொண்டர்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பித்தலாட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இது இறுதியான முடிவா இருக்காது. இன்னும் போக போக நிலைமைகள் மாறும். பழனிசாமி ஒன்றும் அவ்வளவு பராக்கிரமசாலி ஒன்றும் கிடையாது, தைரியசாலி ஒன்றும் கிடையாது, தொண்டர் செல்வாக்கு படைத்த மகோன்னத தலைவன் கிடையாது. நேற்று சங்கரன்கோவிலே பார்த்தோம். பழனிசாமி பேச ஆரம்பிக்கும் போதே கூட்டம் கலைந்து விட்டது. யாரும் பழனிசாமி பார்ப்பதற்கோ பார்த்து ரசிப்பதற்கோ பேச்சை கேட்பதற்கோ தயாராக இல்லை. கொடுத்த காசுக்கு வந்துட்டு போனா சரி, நீ கொடுத்த நான் வந்துட்டேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்க சொல்லாங்க அப்படிங்கிற லெவல்ல தான் அந்த கூட்டமும் அவர்களுடைய கூப்பாடும் இருக்கிறது. சிறுபான்மையினரை நம்ப வைப்பதற்காக, அவர்களை ஏமாற்றுவதற்காக எல்லாற்றையும் ஏமாற்றி ஆகிவிட்டது. ஒவ்வொருவராக ஏமாற்றி, பாஜகவை ஏமாற்றி, இப்பொழுது சிறுபான்மையினரை ஏமாற்றுவதற்காக பழனிசாமி ஆடுகிற பல சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றாகத்தான் பார்க்க முடிகிறது. சரி, இப்போ நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க, அவரோட இப்போ அடுத்த நடவடிக்கை எல்லாம் சிறுபான்மையின மக்களோட வாக்குகளை நம்ம வாங்கணுங்கிற மாதிரிதான் எல்லாமே அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கு. சோ பாஜகவுடனும் இந்த கூட்டணி முடிச்சதுனால சிறுபான்மையின மக்களோட வாக்குகளை அவர் பெற வாய்ப்பு இருக்கா? சிறுபான்மையின மக்கள் அவ்வளவு தூரத்துக்கு முட்டாள்கள் கிடையாது. பழனிசாமி சொல்வதெல்லாம் நம்புவதற்கு, ஏமாறுவதற்கு அவர்களை ஒன்று ஏமாறிகள் கிடையாது. பழனிசாமி இதுவரைக்கும் என்ன சாதித்திருக்கிறார்? சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் முன்னுக்கு பின் முரணாகத்தான், சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல்தான் அவர் முடிவு எடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்துல கடந்த 2019 இருந்து திரு ஓ.பி. ரவீந்திரநாத் அவர்களுடன் நானும் பயணிச்சிருக்கிறேன். பாராளுமன்றத்துல இருந்திருக்கணும். பழனிசாமி அவர்களுடைய ஆபீஸ்ல இருந்து, சிஎம் ஆபீஸ்ல இருந்தே அவருடைய பிஏ செக்ரட்டரி எல்லாம் போன் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட பாஜகவுக்கு ஆதரவா எடுக்கணும், அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, பாராளுமன்றத்துல அதுக்கான தயாரிப்புகளோட போய் நம்மளுடைய ஆதரவை தெரிவிச்சிருங்கன்னு சொல்லி திரு ரவீந்திரநாத் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதே நேரத்துல ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு அப்படியே உல்டாவா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவரே ஏற்படுத்துவாரு. பொதுவெளிகள்ல ஓபிஎஸ் அவர்கள் தான் பாஜகவிற்கு முழு ஆதரவாளர் போலவும், தன்னை நடுநிலைவாதி போலவும் அப்பொழுதே அவர் காட்ட ஆரம்பித்து விட்டார். அவர் திட்டமிட்டு பயணத்தில் பல தகிடுதத்தங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தகிடுதத்தை தான் இன்னைக்கு சிறுபான்மையினர் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். தொண்டனே பொழுது நம்புவதற்கு தயாராக இல்லை, சிறுபான்மையினரும் நம்ப மாட்டார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலோடு பழனிசாமியினுடைய அரசியல் அத்தாயும் முடிவுக்கு வரும். பொன்னையன் அவர்கள் பேசுறாரு, பாஜகவை வெட்டி நாங்க கடல்ல வீசிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு உங்க கருத்து என்ன சார்? பொன்னையன் பேசுவதை யார் பொருட்படுத்துகிறார் என்பதே தெரியவில்லை. நாங்களெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்தவர்கள் என்று அவர்களை எல்லாம் அண்ணாந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் உளறுவது, உளறி கொட்டுவது, பழனிசாமி ஆக ஓகவென்று புகழ்வது, பணம் என்னவெல்லாம் செய்கிறது என்பதற்கு பொன்னையன், முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். காசு கொடுத்தா எதை வேணாலும், நம்ம அன்பேவா படத்துல நாகேஷ் சொல்லுவாரு, பணம் 10 செய்யும், கொஞ்சம் கூட கொடுத்தா நான் 11 செய்வேன் பாரு. அது மாதிரி பழனிசாமிகிட்ட காசு கொட்டி கிடக்கிறது. 10 விட 11 நாங்க செய்கிறோங்கிற மாதிரி இவங்க தயாராகத்தான் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் அன்பேவா படத்தினுடைய நாகேஷ் கேரக்டராக மாறி போனார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சார், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசினது சமீபத்துல வைரல் ஆச்சு. அவர் என்ன பேசினார்னா, பிஜேபி ஒரு சைத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்களோட கூட்டணி முடிச்சதுல எடப்பாடி அவர்களுக்கு 1000 மடங்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? பழனிசாமிக்கு சட்டமோ சட்ட விதிகளோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்மாவோ எதுவும் புரியாம இருந்திருந்தது. ஆனால் பாஜகவிற்கு இது புரியாமல் போனதுதான் விந்தையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது.
பழனிசாமி தரப்பிடம் பணத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அவர் சட்டத்தை வளைக்கிறார், அதிமுகவின் ஆன்மாவான விதியை வளைக்கிறார், தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை கெடுக்கிறார். இப்படி பல அதிமுகவினுடைய பைலாவே தலைகீழ புரட்டி போடுறார். எதன் அடிப்படையில் இந்த பைலாவெல்லாம் செல்லுபடி ஆகுது அப்படின்னு ஒரு நீதிமன்றமும் சுட்டி காட்டவில்லை. அதை அக்குவேர ஆணிவராக பிரித்து ஏ டு இசட் வரைக்கும் அதிமுக சட்டம் என்றால் என்ன, அதிமுக பைலாஸ் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை சொன்ன ஒரே ஒரு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் மட்டும்தான். மற்ற எல்லோருமே அதிமுக விதிகளுக்குள் வரவில்லை. அவர்கள் மேலோட்டமாகவே தீர்ப்பளித்து விட்டார்கள். அந்த தீர்ப்பு மேலோட்டமான தீர்ப்பாகத்தான் இருக்கிறது. அலசி ஆராய்ந்த தீர்ப்பாக அது இல்லை. அதைத்தான் நாங்கள் சட்ட போராட்டத்தின் மூலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதற்கான காலம் இருக்கிறது என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பழனிசாமி தனக்காக எதையும் மாற்றுவார், தனக்காக தன் நலனே முக்கியம் என்று பயணிப்பார். அந்த பயணத்தை பாஜக பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவோ எடுத்து சொன்னார் ஒருங்கிணைப்பாளர். பழனிசாமி நம்பாதீர்கள், நாங்கள் எல்லாரும் நம்பி மோசம் போய்விட்டோம், அவர் கூட இருந்தே குளிப்பறிப்பார், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வார் என்பதையெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொரு முறையும் சுட்டிக்காட்டினார். ஆனால் இது எதையுமே பாஜக பொருட்படுத்தவில்லை. இன்றைக்கு கூட இருந்தவனே குளிபறித்து விட்டான் என்பதை எண்ணி வேதனைப்படுகிறார்கள். பழனிசாமி இதை வைத்துக் கொண்டு சிறுபான்மையினரை நம்ப வைத்து விடலாம், நம்ம பக்கம் திருப்பி விடலாம் என்று ஒரு அங்கலாய்ப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியல் தலைவன் என்பவர் நம்பிக்கைக்குரிய தலைவனாக இருக்க வேண்டும். ஒரு தலைவனுடைய முடிவு என்பது மக்களுக்கான நம்பகத்தன்மையை கொடுக்க வேண்டும். இப்படி எதுவுமே இல்லாமல் ஏமாற்று வழியான பழனிசாமி அவர்களை எந்த முடிவு எடுத்து அவர் சொன்னாலும் அந்த முடிவை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை கள யதார்த்தம். சார், இப்போ இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா பாஜக கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் வராத மாதிரி தெரியுதே சார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட இப்படி சைத்தான் சொன்னதுக்கான பதில் கேட்டப்போ அவர் அதுக்கு சாஃப்டா தான் ரிப்ளை பண்ணாரு. எந்த ஹார்ஷ் ரிப்ளையும் இல்ல. அண்ணாமலை அவர்கள் அடங்கி போற மாதிரி நினைக்கிறீங்களா சார்? அடங்கி போல சமய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பழனிசாமியோ, திண்டுக்கல் சீனிவாசனோ, ஜெயக்குமாரோ, பொன்னையனோ, சி வி சண்முகமோ, முனுசாமியோ விமர்சிப்பதெல்லாம் பாஜகவை வம்புக்கு இழுக்கிறார்கள். பாஜகவுடன் மோதல் போக்கு பெரிதாக இருக்கிறது என்பதை விவாத பொருளாக மாறினால்தான், செய்தியாளாக பரிணமித்தால்தான் பழனிசாமியினுடைய அரசியல் பாதை அவருக்கு உகந்ததாக இருக்கும் என்பதற்காக வம்புக்கு இழுக்கிறார்கள் பாஜகவை. பாஜக இதில் நன்றாக புரிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது. பழனிசாமி வேணும்னே நம்மளை வம்புக்கு இழுக்கிறாரு, இதுல வீணா போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. நிச்சயமாக பழனிசாமிக்கு பாய வேண்டியதெல்லாம் பாயும், தெரிய வேண்டியதெல்லாம் தெரியும். அப்பொழுது நாட்டு மக்களுக்கு புரிய வேண்டியதெல்லாம் புரியும். இது கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் ஜனவரியில எல்லாமே நடக்கும். அப்பொழுது பழனிசாமி என்பவர் அதிமுகவில் இருக்கிறாரா, இல்லை சிறை கம்பி எண்ணி கொண்டிருக்கிறாரா என்பதைத்தான் நாம் அப்பொழுது பார்க்கும்போதுதான் பாஜக பொறுமையா இருந்ததுக்கான காரணம் நம்மளுக்கு புரியும். சார், அப்ப இப்படி இறங்கி விமர்சிக்கிறத மோடி, அமித்ஷா அவர்களும் எந்த ஆக்ஷனும் எடுக்காததுக்கும் இதுதான் காரணம்னு பாக்குறீங்களா? இல்ல, புயல் எப்பயுமே எதுவுமே சொல்லிக்கொண்டு வர்றது இல்ல. திடீர்னு வரும், படார்னு முடியும். என்ன வேகம் வருது, எப்படி வரும்னு சொல்லி ஓரளவுக்கு தான் புயலை கணிக்க முடியும். ஆனா நிச்சயமாக முழுவதுமாக எந்த சயின்ஸாலையும் புயலினுடைய முழு அளவை கணிக்க முடியாது. அதுபோல்தான் பாஜக நடவடிக்கையும் பழனிசாமி மீது இருக்கும். அந்த முழு அளவு வேகம் எப்பொழுது வரும், எப்படி வரும் என்பது ஆண்டவனுக்கும் ஆள்பவர்களுக்கும் தான் தெரியும். சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸும் எனக்கு வேண்டாம், டிடிவி தினகரன் அவர்களும் வேண்டாம், சசிகலா அவர்களும் வேண்டாம், இப்போ பிஜேபியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் தான் ஃபர்ஸ்ட் என் தலைமையிலான கூட்டணி அமையும், நான் இதுல வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஒரு வியூகத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வியூகம் அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை வகுக்கவில்லை. அவர் வகுப்பதெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை தான் வகுக்கிறார். அப்பொழுது கேள்வி கேட்க முடியாத தலைவனாக, யாரும் எதிர்க்க முடியாத ஒற்றை தலைமையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்பொழுதே அவர் பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். அந்த வகையில் அதிமுக உறவோடு பாஜக இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் தொடர்ந்தால் 2026 முழுவதுமாக யாரும் நம்ப மாட்டார்கள் என்பதற்காக இப்பொழுது அதிமுகவை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை, தொண்டர்களின் உழைப்பு வீண் போனாலும் பரவாயில்லை, நிர்வாகிகளின் சொந்த பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை, தானும் தனக்கான உரிமையும் தனக்கான அந்த தலைவன்கிற ஸ்தானமும்
கிடைப்பதற்காக யாரை வேண்டுமானாலும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இது கனவு கண்டு கொண்டிருக்கிறார். காலம் இருக்கிறது. ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் என்று சொல்வார்கள். அதேபோல் பழனிசாமி செய்கிற எல்லா தில்லுமுள்ளு தில்லாலங்கடிகளுக்கு, ஏமாற்று வேலைகளுக்கு காலம் ஒரு நாள் அவரையே ஏமாற்றும். எப்பொழுதுமே தர்மவானுக்கு கடைசியில தான் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க போகும். இடையில வாழ்ந்துட்டு போறலாம், வாய்ப்பு வசதியா இருந்துடலாம்னு சொன்னாங்க கூட இறுதி பயணம்ங்கிறது கடினமான பயணமா இருக்கும். அது மாதிரி பழனிசாமி எல்லாத்தையும் ஏமாத்தி விடலாம் அப்படின்னு என்று போய் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பழனிசாமியினுடைய அரசியல் அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதி மோசமாகத்தான் இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தை யாரும் இனிமேல் கையாளக்கூடாது என்பதற்காக பழனிசாமியினுடைய அரசியல் வரலாறு என்பது வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஒரு கேவலமான முன்னுதாரணத்தை கொடுக்கும். அதனால் பழனிசாமி அரசியல் அத்தியாயத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அழிவு சக்தி என்பதை காலம் நமக்கு உணர்த்தும். சார், சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், உங்கள் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி அவர்கள் ஒரு விவாதத்தை கிளப்பியிருந்தாரு. அதாவது அதிமுகவோட 52வது ஆண்டு விழால பொதுக்கூட்டம் போட்டாங்க. அதுல அண்ணாவோட படம் இல்ல. நீங்க அண்ணாவை விமர்சிச்சதுனாலதான் கூட்டணியை முறிச்சீங்க. ஆனா நீங்களே இப்படி போடாம இருக்கீங்க. சோ இப்படி அவரு கிளப்புறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அண்ணா மீதோ, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீதோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதோ பழனிசாமிக்கு எந்த ஆர்வமும் இருக்க போறதில்லை, இருக்கவும் இருக்காது. ஏன்னா அவர் தனக்கான ஆர்வத்தோடு தான் அலைகிறவர். அண்ணா படத்தை இருக்காது, பெரியார் படம் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுச்சுன்னா புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் படங்கள் கூட இருக்காது. பழனிசாமியை தான் புரட்டு தமிழர் என்று பெருசாக சொல்லுவார்கள். அதுதான் தற்பெருமை உச்சத்துக்கு போகும். தலைகால் புரியாதவன், தன்னிலை உணராதவன் செய்கிற செயலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அம்மாவை விமர்சிக்கும் போது ஒருங்கிணைப்பாளர் தான் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். அப்பொழுது பழனிசாமி வாயை மூடி மௌனமாகத்தான் இருந்தார். அண்ணாவை விமர்சிக்கும் போதும் கட்சிக்காரர்கள் விட்டுத்தான் பேச வைத்தார். பழனிசாமி எதுவும் பேசவில்லை. ஒரு தீர்மானத்தை ஏற்றிவிட்டு அதை முனுசாமித்தான் வாசிக்க வைத்தார். அதுவும் எப்பொழுது வாசித்தார்கள்? 4-5 நாள் கழிச்சு ஒரு மாதிரி சூழ்நிலை நெருக்கடிகள் வந்ததுக்கு அப்புறம் பாஜக ஒரு காரணம் தேடி பகைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரணத்திற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு தான். அதனால அண்ணா மீதோ, அம்மா மீதோ, புரட்சி தலைவர் மீதோ எந்த விதமான ஈடுபாடோ, அவர்களை பற்றி முழு அறிவோ, அரசியல் ஞானமும் பழனிசாமிக்கு ஒருபோதும் இருக்காது, இருந்ததில்லை. அதனால அண்ணன் புகழேந்தி சொன்னது சரிதான். இன்னமும் நிறைய தொண்டர்களை புறக்கணிப்பார், நிர்வாகிகளை புறக்கணிப்பார், யார் சொல்வதையும் கேட்க மாட்டார். அங்கேயே ஒரு பூகம்பம் அரங்கேறும் என்பது அதுக்கான பூர்வாங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் வரும் செய்திகள் சொல்கின்றன. சமீபத்துல உங்க அணில இருந்து திரு சுப்புரத்தினம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காரு. அதுக்கு அவர் பல காரணங்களை அடுக்கிறாரு. சோ இப்போ அவரு கூட பயணிச்சு திடீர்னு அவர் மேல இப்படி வழக்கு போடுறது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா இல்லையா சார்? முற்பகல் செய்வது பிற்பகல் விளையும் என்பார்கள். பழனிசாமி எதை விதைத்தாரோ அதை இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பழனிசாமி பழிவாங்கப்பட வேண்டியவர், பழிவாங்கத்தான் தீர வேண்டும். பழனிசாமி அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அழிவு சக்தி. அதற்கு எந்தெந்த வழியிலெல்லாம் கையாள வேண்டுமோ அந்தந்த வழியெல்லாம் கையாள்வது தவிர வேறு வழி இல்லை. அவர் பரவாயில்லை, இருந்துவிட்டு போகட்டும் என்று நாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சரி செய்து போய் கொண்டிருந்தால் அவர் முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய அழிவு சக்தியாக, துரோக சக்தியாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருவதால் அவரை அழிப்பதற்குண்டான, அரசியல் ரீதியாக அழிப்பதற்குண்டான என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கிறதோ அத்தனை வாய்ப்புகளையும் கையாள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதிதான் சுப்புரத்தினம் அவர்கள் செய்த வழக்கு. இன்னும் இது போல் நிறைய வர காத்திருக்கிறது. சார், ஒருவேளை அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்பட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக அவர் சாட்டிய குற்றச்சாட்டுகள் தேர்தல் அலுவலகம் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் முன்னுக்கு பின் முரணான தவறான தகவல்களை பதிய வைத்திருந்தால் தேர்தல் ஆணையம் ஒருவரை தகுதி நீக்கம் செய்யலாம் என்பதுதான் சட்டம். அதை நிரூபிக்கும் பட்சத்தில் பழனிசாமி எம்எல்ஏவும் இருக்க மாட்டார், எதிர்கட்சி தலைவராகவும் இருக்க மாட்டார். அந்த வகையில் அப்பொழுது ஒரு அதிமுகவுக்கு ஒரு விடிவு காலமே ஏற்படும் என்பதில் மாற்றமில்லை, மாற்று கருத்தில்லை.
அதை நோக்கிய பயணத்தை துரிதமாக செயல்படுத்துவோம். சார், சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து ஒரு பூதாகரமான இருக்கை தொடர்பான பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிச்சிருந்தது. அது தொடர்பா வந்து ஆர்.பி. உதயகுமார வந்து அமர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளிநடப்பெல்லாம் செஞ்சாங்க. அத கவனிச்சீங்களா சார்? அதாவது போக போக முடியாத இடத்திற்கு புரியாத பாதையில் செல்கிறவனுடைய போக்காத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலில் இந்த பழனிசாமிக்கு எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற அந்தஸ்தை கொடுத்தது யார்? ஒருங்கிணைப்பாளருடைய கையெழுத்து. அவர் உட்கார்ந்திருக்க சீட்டு தான் உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்றால், அவரால் எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கப்பட்டீரே, அப்பொழுது ராஜினாமா செய்துவிட்டு, அந்த எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, தனக்கான ஆதரவு எம்.எல்.ஏக்களின் பலத்தை வெளியில் வைத்து கூட்டி, அந்த ஆதரவு கடிதத்தை சபாநாயகரிடம் கொண்டு கொடுத்தால், சபாநாயகர் அப்பொழுது பரிசீலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற பதவி ஒருங்கிணைப்பாளருடைய கையெழுத்தோடு தான் தொடர்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளருடைய கையெழுத்தோடு தான் அந்த பதவி இன்னமும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்தை புறக்கணிக்கிறார்களோ, எப்பொழுது நாங்கள் இந்த இயக்கத்தில் இல்லை என்கிறார்களோ, அப்பொழுதே அவர்கள் அதிமுக இல்லை என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டதாக ஆகிவிடும் என்கிற சட்ட நுணுக்கம் பழனிசாமிக்கும் தெரிந்ததால்தான் இதை ஒரு விஷயமாக முன்னெடுக்கிறார். இதில் எந்த முடிவும் வராது என்பது பழனிசாமிக்கும் தெரியும். ஆனால் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டும், ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார். சபாநாயகர் நிச்சயமாக உறுதியாக சட்ட விதிகளுக்கு ஏற்ப அவை விதிகளுக்கு ஏற்பத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். சபாநாயகர் எந்த அவை மீறலும் அவர் செய்யவில்லை. போக ஒருவர் ஒரு சட்டமன்றத்தில் கட்சிக்கு எதிராக தான் நின்ற சின்னத்திற்கு எதிராக வாக்களித்தால் தான் அவரை பதவி நீக்கமோ தகுதி நீக்கமோ செய்ய முடியும். அப்படி ஒரு எந்த சூழ்நிலையும் இப்பொழுது வரை எழவில்லை. ஆகவே ஐயா ஒருங்கிணைப்பாளருடைய சீட்டு பிரச்சனைங்கிறது பழனிசாமி வந்து கத்துனாலும் சரி, கதறினாலும் சரி, ஏன் ஒப்பாரி வச்சே அழுதாலும் சரி, அந்த பிரச்சனை தீராது. ஒருங்கிணைப்பாளர் அந்த இடத்துல தான் உட்கார்ந்திருப்பார். இது பழனிசாமி திட்டமிட்டே வந்து, அதாவது குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பதை போல ஐயா அவர்களாலேயே இந்த பதவியில் அமர்த்தப்பட்ட பழனிசாமி அவர் பக்கத்தில் உட்கார்ந்தால் அவருக்கு நெருடுகிறது, தன் உள்ளம் பதவரைக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கலாய்ப்பில் தான் இந்த அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த சீட்டு பிரச்சனைக்கு இந்த சட்டமன்றம் முடிகிற வரை ஒரு தீர்வும் கிடைக்காது. சார், இங்க இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற அப்போ தேவர் குரு பூஜைக்கு வந்து தங்க கவசம் வழங்கும் உரிமை வந்து திண்டுக்கல் சீனிவாசனிடம் நீதிமன்றம் வந்து அந்த உரிமையை வந்து வழங்கிருச்சு. இது உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா சார்? ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து வாழும் போதே சித்தராக இருந்தவர், வாழ்ந்த பின்னும் சித்தராகவே மறைந்தவர், முக்குளத்து சமுதாயத்தினுடைய மூல கடவுளாகவே இன்று விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் இன்னமும் பெரிதுபடுத்த வேண்டாம், இந்த விஷயத்தை மேலும் சிக்கலுக்குள் ஆக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் எந்த முடிவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஐயா அவர்கள் ஒதுங்கி கொண்டு விட்டார். ஐயா அவர்களாலே தான் இந்த தங்க கவசம் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டு வழங்கப்பட்டது என்பது நாடறிந்த செய்தி. ஐயா அவர்கள் வழங்கும் போதுதான் முக்குளத்து சமூகமே ஆரவாரத்துடன் ஆர்ப்பரித்து அதை வரவேற்றது. ஆனால் இன்று பழனிசாமியுடன் இருப்பவர்கள் முக்குளத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவே இருந்தாலும் அவர்களை இன துரோகிகளாக, ஈனப் பிறவிகளாகத்தான் அந்த சமூக மக்கள் பார்க்கிறார்கள். அதனால் யார் கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நிச்சயமாக நம்ம அடிக்கடி பல படங்கள்ல பார்த்திருப்போம். வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு டயலாக். அது மாதிரி முக்குளத்து சமூகம் தென் மாவட்டத்துல பழனிசாமி தேர்தல் நிற்கும் போது வச்சு செய்வாங்க. அப்பொழுதுதான் பழனிசாமிக்கு புரிய வரும், பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு தெரிய வரும். சார், முக்குளத்து சமூக மக்களோட வாக்கு வங்கிங்கிறது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். சோ இப்ப இந்த உரிமை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணிக்கு போனதுனால அவர்கள் தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுகன்னு முக்குளத்து சமூக மக்கள் வந்து அவர்கள் பக்கம் சாய வாய்ப்பு இருக்கும்ல சார்? நிச்சயமாக வாய்ப்பில்லை. அதற்கான சத்தியமான முகாந்திரமும் இல்லை. பழனிசாமியை இனத்தின் எதிரியாகத்தான், இனத்தின் துரோகியாகத்தான் பார்க்கிறார்கள். இது முக்குளத்து சமூகம் மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்திலேயே, கொங்கு பகுதியிலேயே பழனிசாமிக்கு பெரிய ஆதரவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்பொழுது ஜனவரி 6ஆம் தேதி நடக்கக்கூடிய கொங்கு மண்டல மாநாட்டில் உங்களுக்கெல்லாம் தெரிய வரும். திருச்சியை விட பழனிசாமி மதுரையில் கூட்டியதை விட அதிகமான ஆட்கள் அங்கே கூடுவார்கள். கொங்கு பகுதியிலையும் பழனிசாமிக்கு ஒன்றும் இல்லை என்பதைத்தான் காலம் உணர்த்தும்.
கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை வாங்குற அளவுக்கு கூட பழனிசாமி ஓட்டு வாங்க மாட்டார் என்பதைத்தான் அரசியல் விமர்சகர்களும் கருத்து கணிப்பாளர்களும் சொல்லுகிறார்கள். அதனால் பழனிசாமி 4 புறங்களும் புறக்கணிக்கப்பட்ட அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அழிவு சக்தி என்பதை எல்லோருமே கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களுமே ஏற்றுக்கொண்டுதான் பயணிக்கிறார்கள். பழனிசாமி பணத்தை வைத்துக் கொண்டு கொண்டாடலாம், கூப்பாடு போடலாம், காசு கொடுத்து கூப்பிடலாம், வருவாங்க. அதான் பார்த்தோம் சங்கரன் கோவில்ல காசு கொடுத்து கூப்பிட்டாங்க. காசுக்கு நாங்க இடத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் பழனிசாமி பேசும்போது போயிட்டோம். அப்ப பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டம் எல்லாம் கலைஞ்சிருச்சு. அப்ப இதுதான் கள யதார்த்தம். இதுதான் களத்தினுடைய உண்மை நிலவரம். இதை புரியாமல் பழனிசாமி தெரியாமல் கண்மூடித்தனமான காட்டுமிராண்டித்தனத்தை தொடர்ந்து நடத்துவார் என்றால் அவர் அழிந்து போவது நிச்சயமான உண்மையாக இருக்கும். சார், இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல புதிய அப்டேட்டை சிபிசிஐடி கொடுத்திருக்காங்க. கிரீன்வே சாலையில செல்போன் டவர்ல 4 நம்பருக்கான சிக்னல் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? கிரீன்வே சாலையில வரும், சேலத்துல வரும், எடப்பாடியில வரும், சிலுவம்பாளையத்துல கூட வரும். ஒவ்வொரு சிபிசிஐடியினுடைய புலனாய்வை துரிதப்படுத்தும் போது கிட்டத்தட்ட பழனிசாமியை சுற்றியே இது பயணிக்கும் என்பதில் மாற்றமே கிடையாது. சிபிசிஐடியுடைய எவ்வளவு வேகமான விசாரணை இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக பழனிசாமி மாற்றுவார். ஏனென்னா கொலை செய்தவன் கூலிப்படையா இருக்கலாம், திருடுனவன் கூலிப்படையா இருக்கலாம். இவர்களை ஏவியவர்கள் யார்? புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மாளிகையில் திருட வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதாக ஒரு திருடனுக்கே அந்த புத்தியெல்லாம் வராது. ஒரு கூலிப்படையை சேர்ந்தவனுக்கு அந்த இடத்தில் திருட வேண்டிய எண்ணமே ஏற்படாது. ஆனால் தைரியமாக கொலை செய்ததுக்கு அப்புறம் தான் திருட்டை நடக்கிறது. கொலை முடிந்து விட்டா திருட வந்தவன் ஓடிடுவான், பதறிடுவான், நடக்கக்கூடாது நடந்துருச்சுடான்னு. ஆனா கொலை நடந்ததுக்கு அப்புறம் திருட்டை நடக்கும். அப்ப இந்த திருட்டுக்கு உடந்தையா இருக்கிறது ஒரு பெரிய சக்தி தானே இருந்திருக்கணும். ஒரு தனக்கு ஒரு ஆபத்து, எந்த ஆபத்து வராது என்கிற நம்பிக்கை, உத்தரவாதத்தை கொடுக்கிற சக்தி யாரா இருந்திருக்கணும்? அங்க கரண்ட் கட்டை யார் ஏற்படுத்தியிருக்கணும்? வழியெல்லாம் காவல்துறையை யார் வாபஸ் வாங்கியிருக்கணும்? சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜுகளை யாரால் அளிக்கப்பட்டிருக்கும்? தினேஷனுடைய மரணம் மர்மமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கனகராஜனுடைய மரணம் மர்மமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கோடநாடுல சம்பந்தப்பட்ட கொலைகள் பூராமே மர்மமா இருக்கு. அந்த அந்த மர்மத்தை தோண்ட மரணமா தான் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, இது சயானு, வாளையார் மனோஜ் போன்றவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அவர்கள் பழனிசாமியைத்தான் இறுதியாக சுட்டி காட்டுகிறார். அது அங்கு போய்த்தான் நிற்கும். அதனால நிச்சயமாக தமிழக அரசும் சிபிசிஐடியும் உரிய விசாரணையை தெளிவான முறையில் திடமாக மேற்கொண்டால் நிச்சயமாக பழனிசாமி கூடாரமே இந்த கோடநாடு கொலை வழக்கில் சிக்கி சிறை செல்வது நிச்சயமான உண்மையாத்தான் இருக்கும். சார், ஜனவரி மாதம் கோவையில கூட்டம் கூடுவதா சொல்லியிருக்கீங்க. சோ இதுக்கான திட்டம் என்ன சார்? தொண்டர்களை ஒருங்கிணைப்பது, பிரிந்திருந்த இயக்கத்தை ஒன்றிணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாம் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் விதிகள் படி செயல்படுகிற இயக்கம் நாம் தான். தொண்டர்களுக்கான இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்வதற்காகவும், பழனிசாமி இருக்கிற அதிமுக அபகரிப்பு திமுக என்பதை உணர்த்துவதற்காகவும், பழனிசாமி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஊரறிய சொல்வதற்காகவும் தான் இந்த ஏற்பாடு. நிச்சயமாக உண்மை தொண்டர்களும், உண்மை விசுவாசிகளும், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளும், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உண்மை விசுவாசிகளும், ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நாயகர்களும், அளவுக்கு அதிகமான தொண்டர்களும் ஒன்று கூட இடமாக கோவை இருங்கும், கோவை குலுங்கும். அதை பழனிசாமி பார்த்ததுக்கு பிறகாவது திருந்துவாரா இல்லை திருத்தப்படுவாரா என்பதை காலத்தின் கையிலே விட்டு விடுவோம். சார், எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.